ஏய் ராமகட்டி, நம்ம பிள்ளைகள கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்துட்டு இருக்குதுங்க. 10 நாள்ல பைப் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா. சும்மா ஒரு பெருமைக்கு சொல்றேன். ஏடா பாடையை தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா? அது பாடை இல்லடா, பதவி. ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது? உன்னை தாண்டா சொன்னேன். டேய், இத்தனை நாளா நீ என்னை ஆந்தையின, நாயின, நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலு எங்கட மரியாதையை நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏய், மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காட்டி பரவாயில்ல. உட்கார நாக்காளிக்கு மரியாதை கொடுங்கடா. பரவாயில்ல. தெய்வமே. ஏய், நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற இந்த நாக்காளி எது குறைச்சுப்போ. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா. நாய்க்கு பதவி வந்தது, நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏய், நாற்காலியை பார்த்து பொது ஜனங்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க. அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. இவன் ஏன் இப்படி கிடந்து புலம்புறா தெரியுமா? தெரியாதுங்க. தெரியுமா? பொறாம. ஆமாங்க. நாம் என்ன இப்படியே அடுப்பு ஊதிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ் மட்டும் பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டானே பொறாம. அதான் சாம்பார்ல கொதிக்கிற கத்திரிக்காய் மாதிரி தலை கொதிக்கிறேன். சமையலே எங்க கொஞ்சம் சாகரியா இருந்துக்கோ. நேற்று ராத்திரி நாங்க 4 பேர் தண்ணி போட்டு என்ன முடிவு பண்ணிக்கிறோம் தெரியுமா? ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க கையில் இருக்கிற கரண்டியை பிடிக்கிட்டு உன்னை ஊர் விட்டே ஒதுக்கி வைக்க போறா. தவிச்சு வைக்க தண்ணி கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி காரியத்தையெல்லாம் நீ நல்லா செய்வ. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குது நான் பாக்குறேன். போட சாகர வரைக்கும் இந்த நாக்காளில இந்த எவனும் அசைக்கவே முடியாது. இங்க பாரு, சொல்லு. என் கட்சி உடைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தலைவருக்கு வாரிசே கிடையாது. எனக்கு அப்புறம் யாருக்கிற வாரிசு சண்டையே வராது. இவனுக்கு 3 பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, ஒரு பிச்சைக்கார செத்து போயிட்டால் கூட அவனை தூக்கி போறதுக்கு 4 ஆள் வேணும். ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது. இந்த 3 மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சியை உடைக்க முடியாதா? இத பாரு, நேத்து ராத்திரி தண்ணியை போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே, அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி உனக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. உன்னை பத்தி என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்னடா சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணு சொல்லுங்க. முழுகுறாருங்க. சமையலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்னை பத்தி தப்பா பேசுவானே தவிர என்னை மாதிரி பொய்யெல்லாம் பேச மாட்டான். என்னை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒன்னும் சொல்லலீங்க. கையில ஆடு. என்ன கட்சி உடைய போகுது? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. உடைச்சிட்டு இருக்குது. உடைச்சே போச்சு. இவனும் போயிட்டானா? போடா. ஒரே நிமிஷத்துல கட்சியை பீஸ் ஆக்கிட்டானுங்க. மாமா, பசங்களா எல்லாரும் ஓடி வாங்கடா. என்ன பாம்பு கடிச்சிச்சுடா. ஊருக்குள்ள யாரும் இருந்தா கூட்டிட்டு வாங்கடா. டேய், யாராவது சிவப்பு தாடி போட்டிருந்தா அவங்க மட்டும் என்னடா எல்லாரும் ஓடி வரீங்க? அக்கா, அண்ணனே பாம்பு கடிச்சிச்சுக்கா. மயக்கமா கிடக்குறாருக்கா. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்ன பாருங்க மாமா. மாமா, 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 கண்ணை தரங்க மாமா. மாமா,
என்னடாச்சு? உங்க சின்ன தம்பி என்ன செத்து போயிட்டாரு. எங்களெல்லாம் அநியாயமா விட்டுட்டு போயிட்டீங்களேண்ணா. ஆமாண்டா, ஆண்டவன் அவசரமா தந்தி அடிச்சதுனால சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஊருக்குள்ள போய் மண்டை போட்டாருன்னு சொல்லுங்க. நிறுத்துங்கடா. சின்ன வயசா வேற இருக்கு. எரிப்பாங்களா புதைப்பாங்களா ஒண்ணும் தெரியலையே. சரி, எதுக்கும் ரெண்டுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. போங்க. ஏய் ஏய் அடி பாவி. ஏய் நில்லடி. நாளைக்கு நான் உன கட்டிக்கு போற புருஷன் பாம்பு கடிச்சு வாய பொழுது படுத்து கிடக்குற. எரி நான் எரி புதையா விட்டா நீ எனக்கு குளியத்தோட புதைச்சுட போல இருக்க. பின்ன என்னையா பாம்பு கடிச்சு செத்தவனுக்கு எப்படியா நாகப்பாம்பு மாதிரி புசு புசுன்னு மூச்சு வரும்? தெரியாம தான் கேக்குறேன். பாம்பு ஒண்ணு கடிச்சுதா இல்ல நீ பாம்பு கடிச்சியா? பாம்பு கடிச்சது உண்மைதான். ஆனா நீ ஒரு டைப்பா விஷயத்தை எடுத்தியா? அதான் எமனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். செல்வி, நீ இதே மாதிரி விஷயத்தை எடுக்கிறேன்னு சொல்லு. நான் தினம் சாப்பிட தயாரா செல்வி. மாமா, என்ன அழ வச்சு பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்ன வேணா சாகடிச்சிரு. ஆனா விளையாட்டு கூட சாகரன்ற வார்த்தையை கிட்ட சொல்லாத மாமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலையாட்டு இருக்குது. பிரபாகரன் சொல்லியும் குத்தமில்ல தாயே. அவன் கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பனை வெட்டி கொண்டதை பார்த்தவனாச்சே. அந்த ஆத்திரமும் கோபம் அவனுக்கு இருக்குத்தானமா செய்யும். அதுக்கு நான் என்ன பச்சி பண்ணுவேன்? என்ன எதுக்காக அவர் வெறுக்கணும்? நீ என்னம்மா, ஆக்கி வச்ச சோறு ஆம்பளை கோபம் எத்தனை நாளைக்கு ஆறித்தானே தீரணும். என்னையவே எடுத்துக்குவா. தின்னு கழுவுன வட்டில கழுவி ஊத்திட்டு திண்ணையில படுத்துங்கிறமே நமக்கு என்ன பொண்டா புள்ளையா? வக்கால் ஒழுத ஒரு சாவர மாட்டேங்குதுன்னு எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பச்சி. நெருப்புன்னு சொன்னா மட்டும் என்ன நாக்கு சுற்றவா போகுது? என்னுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த யம தர்மராசனே வந்து பாசனாங்கைத்த வீசினாலும் சிக்க மாட்டேன், கல்ட்டா கொடுத்துருவேன். ஏன்னா உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்காம நான் கண்ணை மூட மாட்டேம்மா. இது சத்தியம். சத்தியம்னு சொல்ற கை நீட்ட மாட்டேங்கிறேன். நீட்டுமா? ஏண்டா ஆர்ச்சாமி, நான் உழைக்கிற உழைப்புக்கு இந்த பிளஸ் நம்மளுக்கு தேவையா? உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கண்ணா. அழுக்கு வேட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க, இப்போ ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. அழுகு வேட்டி கட்டிட்டு உங்க வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். போட்டா புரோக்கர ஐயா, வண்டி நல்லா தான் இருக்குது. இது எப்படி பெட்ரோல் தான் ஓடுமா, சீமெண்ணில் ஓடாதா? சீமெண்ணெய் எல்லாம் ஓடாதுங்க, ஊத்தி பத்த வைங்க, எரிஞ்சிடும். ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா நல்ல நெல் ஓடமா விளக்க நெல் ஓடமான்னு கேட்டுக்கிட்டு, டேய் இதெல்லாம் கதைக்கு ஆகாதடா. இவனுங்கெல்லாம் வாங்க போறாங்க. அண்ணா கூப்பிடுங்க. அட ஒரு நாள் கிராய்க்கு பண்ணாடா. பள்ளிங்க வாட. போங்க போங்க, ரொம்ப வாங்குறானுங்களாம். ஏண்டா டே, ஊசி பட்டாசுமா இருந்துட்டு இப்படி யானை வெடி மாதிரி வெடிக்கிறியா? நீ வேலை சொல்ற? ஒரே விலங்க 50,000 ரூபாய். டே உள்ள போய் பணத்தை எடுத்து சரி போட. போலப்பா அப்பே, நல்ல வண்டிக்கு ஒரு பேர் வைடா. பேரெல்லாம் நம்ப வைக்க முடியாதுங்க. ஏன்? அத கம்பெனிக்காரனே வச்சுட்டேன். என்ன பேரு? மேரிஸ் மைனர். மண்ணு மாதிரி இருக்கு. ஏண்டா டே, 50,000 ரூபாய் கொடுத்து பிளஸ் வாங்குறது நாங்க, நீங்க பேர் வச்சுருவீங்களாடா? அது இல்லைங்க. என்னடா இல்லைங்களா? இங்க பாரு, 5 ரூபா கொடுத்து போன வாரம் ஒரு கோழி குஞ்சு வாங்கினேன், அதுக்கு எங்க அத்தை பேர் தான் வச்சேன். 150 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன், அதுக்கு எங்க மாமன் பேர் தான் வச்சேன். அட 900 ரூபாய் கொடுத்து ஒரு பசுங்கன்னு வாங்கினா அதுக்கு கூட கொப்தா பேர் தான் வச்சீங்க. 50,000 ரூபா கொடுத்து பிளஸ் வாங்குவோம், நீங்க வைப்பீங்களாடா பேரு? வைத்தியார பசல போலப்பா, நல்ல பேர வை. பேர் வைக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஒட்டையா கடவுனான்னு தெரியாம தினத்தை பேர் வைக்கிறது. சுத்தி சுத்தி பாரு, கீழே குடிச்சு பார்த்து தெரியுது. ஒட்டா பேர் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன். பொட்டையே கடுவுடா. கடுவந்தானுங்க. அப்போ எங்க பெரிய பிச்சு பேர் வச்சிடலாமா? வச்சிருங்க. ஏடா எப்படா கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க, பெரிய ஆளுடா நீ, பெரிய விஞ்ஞானி. கொண்டாடே இந்தா. கரெக்டா இருக்கும்ல? போ என்னட்டே போ. டேய் பார்த்து வேலை பாரு. வணக்கம். டேய் முத வண்டி வாங்கியிருக்கேன், நல்ல பதனமா பெருமையா ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் விடும். பெட்ரோல் போட்டுக்கிறேன். எதா இருந்தாலும் இங்கேயே போட்டுக்கோ. டேய் டிரைவர் கிட்ட நல்லா சொல்லிடு, 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். திண்ணையில் எடுத்து நல்ல தூக்கம் தான். சம்பளம் கிம்பளம் கேட்டான்னு வையே, காட்டிடுறேன். அதை செய்டா. ஏடா பின்னால ஏறான். எதுக்கு? பின்னாடி ஓடி வாங்கடா நாய்.